கண்ணியமிக்க இரவு. அத கொஞ்சம் நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம இந்த ரமலான் பார்த்தோம். ரமலான் வந்து காலமா, மாதமான்னு பார்த்தோம். அது இதுவரைக்கும் ஒரு சடங்காவே நம்ம பின்பற்றிட்டு இருக்கோம். அப்படிதான் நமக்கு போதிச்சுட்டு இருக்காங்க. ரமலான் சொன்னா வந்து எல்லாத்துக்கும் ஒரே நேரத்துல ரமலான் வந்துரும். எல்லாரும் நோன்பு பிடிக்கணும், எல்லாரும் பட்டினியா கிடக்கணும் அப்படின்ற மாரி. அதோடைய தெளிவு நம்ம வந்து போன கிளாஸ்ல பார்த்தோம். 2 கிளாஸ்ல பார்த்தோம். ரமலான் அப்படிங்கிறது அது மறைவானது. யார் குர்ஆனை சிந்தித்து உணர்ந்து தெளிவு பெற்று உள்ளச்சம் கொள்றாங்களோ அவர்களுக்கு தான் ரமலான். அவர் மீது தான் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குன்றத பார்த்தோம். ஒட்டுமொத்தமா எல்லாருமே ரமலான்ற பேர்ல எல்லாரும் பட்டினியா கிடக்கிறது. குர்ஆன் தெரியாது, குர்ஆன் புரியாது, குர்ஆன் விளங்காது. சுத்தமா குர்ஆனை பத்தி ஒண்ணுமே தெரியாது. ஆனாலும் எல்லாரும் பட்டினியா கிடக்க, நானும் பட்டினியா கிடப்பேன். இப்ப ரமலானுடைய அந்த கருவியை நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, அந்த ரமலான்ல தான் குர்ஆன் இறக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொன்னா, யார் ரமலான் அடையறாங்கன்னு சொன்னா, யாருக்கு நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்குது அப்படின்னா, யார் குர்ஆனை படிச்சு, சிந்தித்து, உணர்ந்து, தெளிவு பெற்று இயன்றவரை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் தான் ரமலான் அடைந்தவர்கள். அவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கு. அப்போ ஒட்டுமொத்தமா இத்தனை பேரும் நோன்பு பிடிக்கிறோமே, யாருக்காச்சும் குர்ஆன் தெரியுமா? ஏதாவது குர்ஆனை வந்து சிந்திச்சிருக்கோமா? ஓதியிருப்போம். குர்ஆன்னு தெரியும். அதை ஓதியிருப்போம். சில பேர் ஓதியிருப்பாங்க, அரபியில ஓதியிருப்பாங்க. ஆனா தமிழ்ல எந்த புரிதலே இருக்காது. உணர்தல் இருக்காது, உள்ளட்சம் இருக்காது. அதுபடி வாழ்க்கையில எதுவுமே கடைபிடிச்சிருக்க மாட்டோம். ஒண்ணு கூட கடைபிடிச்சிருக்க மாட்டோம். அப்ப இது வந்து சடங்காயி போச்சு. அதனால குர்ஆன் படிச்சுட்டு சிந்தித்து உணர்ந்தும் போது, தெளிவுபடும் போது அவருக்கு தான் ரமலான், அவர் மீது தான் நோன்பு கடமையாக்கப்பட்டது. ஒட்டுமொத்தமா எல்லாத்துக்கும் கிடையாது. ஏன்னா அந்த குர்ஆன் நீங்க சிந்திக்க மாட்டீங்களா? ஆராய மாட்டீங்களா? இதயத்துல பூட்டு போட்டிருக்கான்னு கேட்கறான். சிந்தித்து உணராத மீது வேதனை ஏற்படுத்துறீங்களா? சிந்தித்து உணர்வு உண்டான்னு கேட்கறான். இப்படி நிறைய பார்த்தோம் இல்லையா? போன கிளாஸ்ல பார்த்தோம். இப்போ வந்து இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த ரமலான் மாதத்துல கடைசி 10 இரவுல நீங்கள் வந்து இந்த லைலத்துல் கத்ரை தேடிக் கொள்ளுங்கள். லைலத்துல் கத்ர் அப்படின்னா கண்ணியமிக்க இரவு. அதுலயும் பார்த்தீங்கன்னா ஒற்றைப்படையில, அதாவது ரமலான் 21வது நோன்பு, 23 இல்ல 25 இல்ல 27 இது 29 இந்த நாட்கள்ல நீங்க வந்து அந்த இரவை தேடிக் கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப குர்ஆன் எவ்வளவு தெளிவா இருக்கு. குர்ஆன் தெளிவானது. அல்லாஹ் சொல்றான், விளக்கமான வேதத்தின் மீது சத்தியமாக. விளக்கமான வேதத்தின் மீது சத்தியமாக. அப்படிங்கும்போது குர்ஆனை சிந்தித்து உணரும் போது நமக்கு ஒரு ஆயத்தை இன்னொரு ஆயத்தை கொண்டு நம்ம எப்படி விளங்கிக்கலாம். அதாவது எல்லாமே இங்க மறைவானது தான். எல்லாமே தனித்தனியானது தான். இது கலிமா என்பது தனித்தனியானது. ஒட்டுமொத்தமா அது கிடையாது. தொழுகைங்கிறது மறைவானது, அது தனித்தனியானது. ஜக்காத்துங்கிறது மறைவானது, அது தனித்தனியானது. நோன்பும் மறைவானது, தனித்தனியானது. ஹஜ்ஜும் அப்படித்தான். இங்க எதுவுமே வந்து சடங்கா கிடையாது. எல்லாமே மறைவானதும் உள்ளட்சத்துக்குரியதும். அது இறைவனுக்கு மட்டுமே குறியது. ஏன் அல்லாஹ் சொன்னாலே, உங்களுடைய மாமிசமோ ரத்தமோ என்னை வந்து அடையதில்லை, உங்களுடைய உள்ளட்சம் மட்டும்தான் என்னை அடையும்னு சொல்லும்போது, இங்க ஒட்டுமொத்தமா எல்லாரும் சடங்கு பண்ணிட்டு இருக்கோம். யாருக்கும் குர்ஆன் தெரியறதில்லை, சிந்திக்கிறதில்லை, உணர்றதில்லை. அது உணர்றதும் விட்டதில்லை. என்ன நினைச்சிருக்காங்க அப்படின்னா, ஓதுனா நன்மை, அலிஃப்னு ஓதுனா 10 நன்மை, லாம் சொன்னா 10 நன்மை, மீம் சொன்னா 10 நன்மை, அப்படி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லி கொடுத்துட்டாங்க. அந்த குர்ஆன்ல அல்லாஹ் என்ன கட்டளையிட்டு இருக்கிறானோ அதன்படி சிந்தித்து உணர்ந்து வாழ்க்கையில கடைபிடிக்கும் போதுதான் நன்மை. அது தவற விட்ட தீமை. இறைவன் சொல்ல, யாருக்கு வேதம் கொடுக்கப்பட்டு அதுபடி நடக்கவில்லையோ அவர்கள்
ஏடு சுமக்கும் கழுதை போடுன்னு சொல்றான். ஏடு சுமக்கும் கழுதை போன்றன்னு சொல்றான். அப்படிங்கும்போது இது வெறும் படிச்சுட்டு முத்தம் கொஞ்சிக்கிட்டு முகத்துல தடவிட்டு இது கொண்டாடிட்டு இருக்கிறோமே. இப்போ குரானுடைய பயம் வேணும்ல, உள்ளச்சம் வேணும்ல, அது இல்லை. அந்த மாதிரி தான் எல்லாமே சடங்காகி போச்சு. எதுவும் உணர்தல் கிடையாது. அப்போ அதை பற்றி நம்ம இப்போ வந்து என்ன சொல்லுவோம், லைலத்துல் கத்ரு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? அது என்னன்னு பார்ப்போம். கண்ணியமிக்க இரவு பார்ப்போம். கண்ணியமிக்க இரவு பொதுவானதா, தனித்தனியானதா அப்படின்னு பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த குர்ஆனுக்கு அறிவிப்பாளர் யார்? இந்த குர்ஆனுக்கு அறிவிப்பாளர் யார் அப்படின்னா எல்லாருக்கும் தெரியும். அல்லாஹ் படைத்தவன். குர்ஆன் அறிவிச்சது யாரு? அல்லாஹ் படைத்தவன், இறைவன். இதை முன்மொழிந்தது யார் அப்படின்னு சொன்னா நபி, ரசூல். ஒவ்வொரு நபியும் வேதத்தை அறிவித்தவன் யார் அப்படின்னு சொன்னா இறைவன். அந்த வேதத்தை முன்மொழிந்தவர்கள் தான் நபிமார்கள், ரசூல்மார்கள் இல்லையா? அப்ப இந்த குர்ஆன்ல எந்த முரண்பாடும் இருக்காது. இதுக்கு ஒரே அறிவிப்பாளர் தான், ஒரே முன்மொழிந்தவர் தான். ஆனா இந்த குர்ஆனை விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னா நிறைய அறிவிப்பாளர் இருப்பாங்க இல்லையா? அப்ப யார் இதை அறிவிச்சானோ ஞானமுடையவன், இந்த உலகத்தை படைத்தவன், நம்மளை படைத்தவன்ட்டு வரக்கூடியது வேதம். அது தெளிவானது, இது குழப்பம் இல்லாதது. ஆனா இவர்கள் வச்சிருக்க அறிவிப்பாளர்கள் எல்லாமே சொன்னதாக, அதாவது ரசூல்லா சொன்னதாக, அவங்க சொன்னதாக, இவங்க அறிவிச்சாங்க அப்படின்னு வரும். அப்புறம் சிந்திப்போம். எல்லாருமே சிந்திக்கணும். என்னன்னா இன்னைக்கு அல்லாவின் பேராலும் ரசூல்லா பேராலும் நிறைய கதைகளை கொடுத்து எவ்வளோ வந்து ஒரு ஒரு மூடத்தனமா நம்மளை மூடத்தனமா ஆக்கிட்டாங்க, குர்ஆனை சிந்திக்க விடாம அப்படிங்கிறத பார்க்கணும். சரி, இன்னைக்கு நம்ம அல்லாஹ்கிட்ட கேட்போம், கண்ணியமிக்க இரவுனா என்னன்னு கேட்போம். அத்தியாயம் 97 1லேருந்து 5 வசனம் வரைக்கும். நிச்சயமாக நாம் அதை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம். அல்ல சொல்றான், குர்ஆனை படிக்கும்போது தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திங்கன்னு சொல்றான். அது மாதிரி நம்ம குர்ஆனை இந்த இன்னைக்கு இந்த கண்ணியமிக்க இரவுங்கிறது நிறைய வசனம் பார்க்க வேண்டியது இருக்கு. அதை நம்ம டெய்லி ஒரு அல்லாஹ்னா பார்ப்போம். அது இன்னைக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பார்ப்போம். நிச்சயமாக அப்படின்னா உறுதியாக நாம் அதை கண்ணியமிக்க இரவில் இறக்கினோம். மேலும் அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பது உமக்கு எது அறிவிக்கும்? அந்த கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களை விட மேலானதாகும். அதில் வானவர்களும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளையின்படி சகல காரியங்களுடன் இறங்குகின்றனர். சாந்தமும் சமாதானம் கொண்டு எழுப்பப்படும் நேரம் வரையிலாகும். இந்த 5 வசனத்தை நம்ம அடுத்தது வசனத்தை நம்ம ஒப்பிட்டு பார்க்கும்போது திரும்ப திரும்ப தியானிக்கிறதாகவும் சொல்றாங்க இல்லையா? அதே மாதிரி ஒரு வசனம் இன்னொரு வசனம் உறுதிப்படுத்தக்கூடியதா பாருங்க. முதல்ல நிச்சயமாக நாம் அதை கண்ணியமிக்க இரவில் இறக்கிறோம். நம்ம படிக்கிறது குர்ஆன் தானே. அப்ப இறைவன் என்ன சொல்லும்? நிச்சயமா நாம் இதை கண்ணியமிக்க இரவில் இறக்கணும்னு சொல்லணும் இல்லையா? இதை நான் படிக்கிறோம். இதை தாண்டி அல்ல வேற ஏதோ சொல்றான். இறைவன் வேற ஏதோ சொல்றான். அதாவது நாம் அதை அப்படின்ற அதைங்கிறான். நம்ம படிக்கிறது இதுதான். நம்ம கொஞ்சம் சிந்திக்கிறதுக்காக சொல்றோம். உதாரணம், இதை கண்ணியமிக்க இறைவில இறக்கிறோம்னு சொன்னா குர்ஆனை இறக்கிறோம். ஆனா அதை கண்ணியமிக்க இறக்கிறோம்னு சொல்றான். அப்ப இதை தாண்டி ஏதோ அல்லாஹ் சொல்ல வரான். ஆனா எல்லாரும் சொல்றாங்க ரமலான் மாதத்துல குர்ஆன் இறங்குச்சு, இந்த லைலத்துல் கத்ர்ல தான் குர்ஆன் இறங்குச்சு. அது இந்த இடத்துல வந்து இந்த நாள்ல இந்த 10 நாட்கள்ல தான், இந்த ஒற்றைப்படை நாட்கள்ல தான் உங்களுக்கு விதி மாற்றி எழுதப்படும் இப்படிலாம் சொல்றாங்க. கதை சொல்றாங்க. உங்களுக்கு தெரியல குர்ஆன்ல அப்படி இருக்கான்னு பார்ப்போம். எப்படின்னா அவங்களுடைய ஆயுள் காலம், அவங்களுடைய கஷ்ட நஷ்டம், இப்படி இன்னார் உடம்பு சரிவாரு, இன்னார மௌத்தா போயிடுவாரு, இவங்களுக்கு இந்த துன்பம் வரும், இவங்களுக்கு இந்த சுகம் கிடைக்கும், இப்படி எல்லாமே இந்த நாள்ல தான் மாற்றி எழுதப்படும். அதனாலதான் என்ன செய்யணும், நைட்டு போகாம தூங்காம இந்த சிவராத்திரி மாதிரி தூங்காம கண் விழிச்சு நீங்க இந்த குர்ஆனை ஓதி கத்தம் பிடிக்கணும், அப்புறம் துவா செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்க. இப்படிதான் ஆதாரம் இருக்க மாதிரி நம்ம குர்ஆன்ல பார்ப்போம். ஏன்னா இறைவன் படைக்கும் போது உங்களில் அழகை சொல்வர் யார் என்று சோதிப்பதற்காக தான் மரணத்தையும் வாழ்வையும் படைப்பாங்க. மரணத்தை வீழ்ச்சிட்டு தான் வாழ்க்கையை கொடுக்குறீங்களா. அதே நேரத்தில் நன்மை தீமை தான் விதி. விதினா என்ன? நன்மைக்கான கூலி, தீமைக்கான விதி தான் விதி. மற்றது எல்லாமே அவரவர் அதை கொண்டு தேடிக்கிறது தான் தவிர இறைவன் யாரையும் நல்லவன் கெட்டவன் விதிக்கிறது கிடையாது. அப்படி விதிச்சானா இறைவனே அநியாயம் பண்ற மாதிரி ஆயிடும். நன்மைக்கான கூலியும் தீமைக்கான கூலியும் விதிச்சாச்சு, அதுக்கான ஆன்மாவும் கொடுத்தாச்சு, அதை நினைவூட்டுறதுக்கான வேதமும் குடிச்சாச்சு, நபிமாரிலையும் அமைச்சாச்சு. அப்படிங்கும்போது இறைவன் வந்து ஒரு வாட்டி தான் அதை விதிக்கிறான். இப்போ அவரோட செயலை கொண்டு தான் நன்மை தீமையை விதிக்கப்படுது.
ஆனா இவங்க சொல்றது இந்த நாள்ல தான் இல்ல திருப்பி மாத்தி அமைப்பான் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி ஆதாரம் இருக்கான்னு பார்ப்போம். சரி. இப்ப நிச்சயமா நாம் அதை அப்படின்னு சொல்றோம். அதைன்னா எதை அப்படிங்கிறத பார்ப்போம். கண்ணியமிக்க இரவில் இறைக்கணும். அந்த கண்ணியமிக்க இரவு என்ன என்பது உங்களுக்கு எது அறிவிக்கும்? எப்படி புரியும்னு சொல்லலாம். அந்த கண்ணியமிக்க இரவுனா உங்களுக்கு எப்படி புரியும்? அந்த கண்ணியமிக்க இரவு 1000 மாதங்களோட மேலானதாகும்னா. 1000 மாதம்னா ஒரு மனிதனுடைய வாழ்நாள். இல்லையா? அதில் வானவர்களும் ஆன்மாவும் தம் இறைவனின் கட்டளைப்படி சகல காரியோடு இறங்கின்றனர். சாந்தமும் சமாதானம் கொண்டும் எழுப்பப்படும் நாள் வரை. அப்ப அந்த கண்ணியமிக்க இரவு அதை இறைக்கணும். கவனிக்கணும். இப்ப கண்ணியமிக்க இரவுன்னு ஒண்ணு இருக்குதா? இந்த இரவு கண்ணியமானதா? ம். கண்ணியமிக்க இரவுன்னு ஒண்ணு தனியா இரவுன்னு சொல்றான்னா, இந்த இரவு எல்லாமே இரவுன்றது கண்ணியமானதா? அத கண்ணியப்படுத்தணுமா இல்லையான்னு பார்க்கணும். ஏன்னா, இங்க அடுத்த வசனம் வரும்போது நமக்கு புரியும். அடுத்த வசனங்கள் பார்க்கும்போது நமக்கு புரிய ஆரம்பிச்சுரும். சரி. இது இப்படியே இருக்கட்டும். நம்ம அடுத்த வசனத்துக்கு போயிட்டு போலாம். முதல்ல இறைவன் வந்து இரவு உங்களுக்கு ஆடையாகவும், இளைப்பாறுவதற்காகவும், நன்றி செலுத்துவதற்காகவும் அப்படின்னு சொல்றான். இரவு 2 வச்சிருக்கான். இரவு, பகல் 2 இருக்கு. சூரிய உதயம், சூரிய அஸ்தம். சூரிய உதயத்திலிருந்து சூரிய அஸ்தம் வரைக்கும் பகல். உங்கள் வாழ்க்கை ஆக்கியிருக்கேங்கிறான். அழகிசலோட யார் சோதிப்பதற்காக. சூரியன் அஸ்தம், சூரியன் உதயம். இது இரவு. உங்களுக்கு ஓய்வெடுப்பதற்கும், உறங்குவதற்கும், நன்றி செலுத்துவதற்கும், சிந்திப்பதற்கும், தியானிக்கிறதுக்கும். இந்த இரவு வந்து ரொம்ப பாக்கியமானது. இரவுனாலே பாக்கியம். அந்த இரவ யார் அந்த பாக்கியத்தை பெருக்கி அவர் தான் பாக்கியத்தை அடைய முடியும். இப்படி ஒரு இரவு 1000 மாதங்களுக்கு மேலான ஒரு இரவு இருக்கா அப்படின்னா, இந்த இரவுகள்ல வாழ்நாள் முழுக்க இரவு தேடணும் தவிர இந்த ஒரு மாதத்துல அப்படிங்கிறதா இல்லையான்னு பார்ப்போம். முதல்ல வந்து இறைவன் தூதருக்கு எப்படி இரவு தியானம் செய்ய சொல்றான்னு பார்ப்போம். அடுத்து இறைவன் என்ன விரும்புறான்? இந்த மக்கள் இரவு நேரத்துல எப்படி தியானிக்க சொல்றான்றதை பார்ப்போம். அத்தியாயம் 11ல 14 11:114 இன்னும் பகலில் இரு மூலைகளிலும் இரவின் பகுதியிலும் நீங்கள் அல்லாவை நினைவு கூர்ந்து அஞ்சுவது நிலைத்து நிற்பீராக. நிச்சயமாக நற்செயல் தீய செயலை போக்கிவிடும். சிந்திப்பவருக்கு இது நல்ல விஷயமாகும். பாருங்க. இன்னும் பகலில் இருமுனை. பகல் இருமுனை என்ன? சூரிய உதயம், சூரியாஸ்தம். பகலில் இருமுனைகளிலும் இரவின் பகுதியிலும் பகல் உங்களுக்கு சோதனையா கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல அழகி சிலருடையான்னு சோதிப்பதற்காக இங்கதான் சைத்தானுடைய நிறைய தூண்டுதல் இருக்குது. அப்ப இரண்ட பாதுகாப்பு தேட வேண்டியதா இருக்கு. பகல்ல இரு முனைகளிலும் இரவின் பகுதியிலும். இரவு அமைதிக்கானது. இரவு வேற, இருள் வேற. இருள் வந்து பயத்தையும் பதட்டத்தையும் கொடுக்கும். இரவு வந்து அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும். இது அவருடைய மனநிலைய செயல்பாடை பொறுத்து அந்த இரவா அது இருளான்னு பார்க்கணும். இருள்ல ஒண்ணுமே தெரியாது. பயமா இருக்கும். ஆனா இரவு அமைதியும் ஆறுதலையும் கொடுக்கும். நம்ம அடுத்தடுத்த வசனங்களையும் பார்ப்போம். அப்ப பகல் இரு முனைகளிலும் இரவு பகுதியிலும் நல்ல பகுதி இரவு பகுதியிலும் நீங்கள் அல்லாவை நினைவு கூர்ந்து அஞ்சுவதில் நிலைத்திருப்பீராக. நிச்சயமாக நற்செயல் தீய செயலை போக்கிவிடும். சிந்திப்போருக்கு இது நல்ல விஷயமாகும். சிந்திங்க அப்படிங்கிறான். குர்ஆன தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திங்க. இன்னைக்கு குர்ஆனை ஓதிட்டு தான் போறோம். எப்படி கடன்னு ஓதிட்டு போயிட்டு அந்த ஓதுறதுல ஒரு பெருமை. அவங்கள பெருமைப்படுத்துறது வேற. சின்ன பிள்ளைங்கலாம் நல்லா ஓதி மாசால ஓதி மனப்பாடம் சீக்கிரம் கடகடன்னு ஓதிடுறாங்க அப்படின்னு அவங்களுக்கு பெருமைப்படுத்துறது. இல்ல யாரெல்லாம் வந்து சீக்கிரம் ஓதிடுறாங்களோ அவங்களுக்கு பெருமைப்படுத்தும். இங்க குர்ஆன் அல்லாஹ் சொல்றான் நிறுத்தி நிதானமா சிந்திங்கன்னு சொல்லும். சரி பகல் இருமுனை இல்லையா? அடுத்து இரவு பகுதி. இதுல 17ல 78, 79 இந்த வரிசையா குர்ஆன் இந்த வசனங்கள்லாம் கோர்வையா எழுதி வச்சுக்குவாங்க. திருப்பி நீங்க ஒவ்வொருத்தரும் சிந்திக்கணும். நம்ம எல்லாருமே திருப்பி திருப்பி சிந்திக்கும் போதுதான் நமக்கான வழிகாட்டுதல் கிடைக்கும். ஏன்னா தனித்தே படைக்கப்பட்டோம், தனித்தே கைப்பற்றப்படவும், தனித்தே கேள்வி கேட்கப்படவும். அவரவர் செய்த நன்மை அவருக்கு, அவர் செய்த தீமை அவருக்கு. அதனால யாரும் இதுவும் கிடையாது. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இருள் சூழும் வரை இறை உணர்வில் நிலைத்திருப்பீராக. சூரியன் சாய்ந்ததிலிருந்து இருள் சூழும் வரை. புரியுதா? சூரியன் எப்ப சாயுது? உச்சி சாயுது. 12 மணி ஆச்சும் சூரியன் அது நிழல் இப்படி சாஞ்சிரும். அதுல இருந்து இருள் சூழும் வரை சூரியன் அஸ்தமாகும் வரை இறை உணர்வில் நிலைத்திருப்பீராக. நம்ம பகல் முழுக்க உழைச்சிக்கிட்டே இருக்கிறோம். களைச்சு போயிடுறோம். அதான் உங்களுக்கு சிறிது காலம் தங்குமிடமும் உணவும் இங்க இருக்கு.
அழகு சரியான சோதிப்பதற்காக. இப்போ காலையில சூரிய அஸ்தமனத்திலிருந்து சூரியன் உச்சி வரைக்கும் தான் நம்முடைய தேவைகள் நிறைவேறும். ஏன்னா எல்லாம் அப்படித்தான். எல்லா பறவைகளும் தன் தேவைக்காக போகுது, தேவைகள் எடுத்துட்டு வந்துருது. மனுஷன் மட்டும் தான் தேவைக்கு மீறி போய் உழைக்க ஆரம்பிக்கும். காலைல சூரிய உதயமானதுலருந்து உச்சி சாயிற வரைக்கும் நம்ம தேவைகள் போதுமானது இருக்கும். ஏன்னா அப்படிதான் நம்ம இயற்கையை ஒன்றி வாழ்ந்தோம்னு சொன்னா. இயற்கையை ஒன்றி வாழும்போது என்ன செய்றோம்? விதைக்கிறதும், விளையிறதும், அறுவடை செய்றதுமா இருக்கும். ஆனா இன்னைக்கு அப்படி கிடையாது. இயற்கையை விட்டுட்டோம். வாழ்வியல் தவற விட்டுட்டோம். அதனால பணம்ன்ற பேர்ல உழைக்கிறோம், பகலும் ராத்திரி பகலுமா உழைக்கிறோம். இங்க பாருங்க லேசா இருன்னு சொன்னா, சூரியன் இருள் சூழும் வரை இறைவனுடன் நிலைத்திருங்கள். இன்னும் 7 வேளையில் குர்ஆனை அதாவது எந்திரிக்கும்போது விடியகாலை இப்போ நீங்க எப்ப எந்திரிக்கும் விடியகாலைல எப்ப எந்திரிக்கிறோமோ, அப்ப 7 வேளையில் நிச்சயமாக அவ்வேளை குர்ஆனுக்கு சாட்சியமா இருக்கிறது. அப்ப நைட் எத்தனை மணிக்கு முழிப்பு வந்தாலும் சரி, எத்தனை மணிக்கு நம்ம எந்திரிச்சாலும் சரி, எந்திரிக்கும்போது இந்த குர்ஆன் உங்களுக்கு வழிகாட்டுதலா இருக்குது, சாட்சியா இருக்குது. அது குர்ஆனை பாருங்க. இந்த குர்ஆன் வாழ்க்கைக்கு வழிகாட்டி. அப்போ குர்ஆனை நிறுத்தி நிதானமாவும் சிந்திச்சு, இதுல எனக்கான பாதை என்ன? நான் எங்க இருக்கேன்னு பார்க்கணுமே தவிர, வெறும் சடங்கா அடிச்சு நான் குர்ஆனை ஓதிட்டேன், முத்தம் கொஞ்சிட்டேன், கத்தம் ஓதிட்டேன் அப்படிங்கிறது கிடையாது. அப்பதான் சொன்னேன் இந்த காலையில குர்ஆனு, காலை மாலை குர்ஆனை படிக்கும்போது, சிந்திக்கும்போது, இதுல நான் எங்க இருக்கேன்? அதன்படி வாழ்றேனா? குர்ஆன் தெளிவா இருக்கு. குர்ஆன் விளக்கமானது, தெளிவானது. எந்த சந்தேகமும் இல்லாதது, குழப்பம் இல்லாதது, எத்தகைய கோணலும் இல்லாதது. குர்ஆனுக்கு விளக்கம் பார்க்கக்கூடாது. குர்ஆன்ல நமக்கான வாழ்க்கைக்கான வழிய தேடணும். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கஷ்டம் இருக்கும், கவலை இருக்கும், பயம் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், சோதனைகள் இருக்கும். அப்ப குர்ஆன்ல இதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்கணுமே தவிர, குர்ஆனுக்கு விளக்கம் பார்க்கணுன்ற பேர்ல, நீ குர்ஆனுக்கு விளக்கம் சொல்ற பேர்ல நெறைய கதைகள் எழுதி வச்சிருக்காங்க. குர்ஆன் விளக்கமானது எதுன்னு சொல்றான், தெளிவானதுன்னு சொல்றான். இது வாழ்க்கைக்கு வழிகாட்டின்னு சொல்வது அவரவர் வாழ்க்கைக்கு இந்த குர்ஆன்ல வழி தேடணும். சரி. அடுத்து, இன்னும் இரவின் பகுதியில் உம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. உம்முடைய இறைவன் புகழ்பெற்ற தலத்தில் உம்மை எழுப்ப போதும். நல்லா பாருங்க. 17ல 79 இன்னும் இரவின் பகுதியில் இரவுனாலே ஓய்வும் இல்லையா? ஓய்வுக்கான நேரம், மன அமைதிக்கான நேரம். அந்த நேரத்துல இரவு பகுதியில் உம்முடைய விருப்பங்களை உறுதிப்படுத்தும் தியானத்தை மேற்கொள்வீராக. உம்முடைய இறைவன் புகழ்பெற்ற தலத்தில் உம்மை எழுப்ப போதும். புகழ்பெற்ற தலம்னா என்ன? பாதுகாப்பான, கண்ணியமிக்க அந்த இடத்துல. இன்னும் என் இறைவனே நிச்சயமா என்னை சிறந்த நிலையில் நுழையச் செய்வாயாக. இன்னும் சிறந்த நிலையை நீ வெளிப்படுத்துவாயாக. மேலும் உன் புறத்திலிருந்து ஆற்றலைக் கொண்டு எனக்கு உதவி செய்வாய் என்று பிரார்த்திப்பீராக. இதுக்கான வசனம்லாம் இன்னும் அடுத்து பார்ப்போம். ஒரு வசனம் இன்னொரு வசனம் ஊத்தி பார்ப்போம். இப்ப என்ன சொன்னான்னா, இரவு நேரத்துல தியானிக்கும்போது, இறைவன் என்ன செய்றான், உங்களுக்கு புகழ்பெற்ற தலத்தில் இருப்பதற்கு போதுமானவன்னு சொல்றான். அதாவது உங்களுக்கான ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியான அகிலங்கள் இருக்கு. தனித்தனியான ஆட்சி வந்து அத்தாட்சிகள் இருக்குது. எல்லாரும் ஒரே உலகத்துல வாழ்றோம்ல. ஒவ்வொருத்தரும் தனித்தனி உலகத்துல வாழணும். ஒவ்வொருத்தரும் அகிலம் தனித்தனியானதா இருக்கு. அவரவர் அகிலங்களை அடையணும். அந்த அகிலங்களை அடைஞ்சிட்டோம்னு சொன்னா அதுதான் பாக்கியம். சரியா? சரி. அதுக்கு அடுத்து 20:30 ஆகவே அவர்கள் சொல்வதை பொறுத்துக் கொள்வீராக. இன்னும் சூரியன் உதிப்பதற்கு முன்னும், அது அடைவதற்கு முன்னும், இரவின் நேரங்களிலும் உம்முடைய இறைவனின் தூய்மை போற்றுவீராக. மேலும் பகல் இரு முனைகளிலும் இவ்வாறே தூய்மைப்படுத்துவீராக. அதனால் நீர் திருப்தி அடையலாம். அதாவது ஒவ்வொரு இந்த இரவு அதிகமா இரவுன்னு சொல்லிட்டே வரான். பகல் இரு முனைகளிலும், இரவு நேரங்களிலும். ஒவ்வொரு இரவும் பாக்கியமானது. இரவை பாக்கியம் கண்ணியமானது. இறைவன் மனிதனை கண்ணியப்படுத்துக்காக தான் இரவு கொடுத்துருக்கான். ஏன்னா இரவு ஆடையாகவும் இளைப்பாறுவது. ஆடைனா புரியுது. ஆடை எதுக்கு? நம்ம ஆடை எதுக்கு கொடுத்துறோம்? அசிங்கமா இல்லாம, நிர்வாணம் இல்லாம, உங்களை கண்ணியப்படுத்துக்காக ஆடை கொடுக்கப்பட்டது. அதே மாதிரிதான் இரவை இறைவன் கண்ணியப்படுத்த சொல்றான். அந்த இரவு உங்களுக்கு ஆடையாக இருக்குது. மன அமைதி தரக்கூடியதா இருக்குது. ஆறுதல் தரக்கூடியதா இருக்குது. உங்களுக்கு சிந்தனைக்குரியதா இருக்குது. இறைவன்கிட்ட ஞானங்களை பெறக்கூடியதா, அத்தாட்சி பெறக்கூடியதா இருக்குது. அப்போ ஒவ்வொரு இரவும் யார் கண்ணியப்படுத்துறாரோ அவர்களுக்கு ஒரு நாள் இறைவன் அவர்களுக்கு அவன் புறத்திலிருந்து அத்தாட்சிகளையும் பாக்கியங்களையும் கொடுக்குறேங்க. நம்ம அடுத்தது வசனம் பார்க்கணும். சரியா? அடுத்து 50, 39, 40 எனவே அவர்கள் கூறுவதை பொறுமையுடன் இருப்பீராக. அவர்கள் கூறுவதுனா யாரு? மனிதர்களிடையில நிராகரிப்பவர்கள், இணைப்பவர்கள் இருக்கிறாங்க. அதனால மற்றவர்கள் கூறுவதை பொறுத்துக் கொள்வீராக. இன்னும் சூரியன் உதிப்பதற்கு முன்னரும் ஒவ்வொருத்தரும் சூரியன் உதிப்பதற்கு முன் அதிகாலையில் அஸ்தபிக்கும் இரவு நேரங்களிலும்
இறைவனின் புகழைக் கொண்டு நீர் அவன் தூவி போற்றுவீராக. இன்னும் இரவிலிருந்தும் முற்றிலும் பணிந்தவராக அவன் தூவி போற்றுவீராக. இன்னும் இரவிலும் முற்றிலும் விளைச்சலும் இரவானா எல்லாரும் தூங்க போயிரும். எப்ப? போறதே 12 மணிக்கு. பகல்லாம் உழைச்சிட்டு, களைச்சு போயிட்டு, பொருள தேடிட்டு, அறிவ தேடிட்டு, அதுக்கப்புறமேலு வேடிக்கை, விளையாட்டு, அதுக்கப்புறமேலு நம்ம செல்ஃபோனு அது இதுன்னு நோண்டி டிவிய பார்த்துக்கிட்டு, களைச்சு போய் இரவுல போய் தூங்க இரவு பாக்கியமானது. சூரியன் அஸ்தமாச்சுனாலே பொருளீட்டத விட்டுறணும். அறிவு தேடுறத விட்டுறணும். அது இறைவனுக்கானது. ஆனா அப்படி இருக்கிறோமான்னா இல்ல. இரவையும் பகலா மாத்திட்டோம். சைத்தான் அழகா காமிச்சான். இரவையும் பகலா மாத்தி, இந்த இரவு தியானத்த தொலைய விட்டான். இரவு தியானத்த தொலைச்சுட்டோம். அப்ப இரவு பாக்கியமானது. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா இறைவனுக்கு திரும்பக்கூடிய ஒரு பாக்கியம் தேவைன்னு, அந்த பாக்கியம் அடையறதுக்காக இந்த வசனங்கள் ஒண்ணொண்ணும் உறுதிப்படுத்தக்கூடியதா இருக்கும். அடுத்து 52ல 49. இன்னும் இரவின் ஒரு பாகத்தில் நட்சத்திரங்கள் மறையும் நேரத்திலும் அவன் தூய்மையை போற்றுவீராக. இதெல்லாம் இறைவன் வந்து இறைவனை தியானிக்கணுன்றத தூதருக்கு சொல்றான். இல்லையா? தூதருக்கும் சரி, நம்பிக்கொண்டவர்களும் சரி. இதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். அடுத்தடுத்த வசனங்கள பார்ப்போம். இது 52ல 48, 49 பார்த்துருவோம். எனவே உம்முடைய இறைவனின் தீர்ப்புக்காக பொறுத்திருப்பீராக. நிச்சயமா நீர் நம் கண்காணிப்பில் இருக்கிறீர். மேலும் எழுந்திருக்கும் சமயத்தில் இறைவனின் புகழைக் கொண்டும் தூய்மையை போற்றுவீராக. இன்னும் இரவின் ஒரு பாகத்தில் நட்சத்திரங்கள் மறையும் நேரத்திலும் அவன் தூய்மை போற்றுவீராக. நம்ம இரவு எவ்வளவு வீணடிக்கிறோம்னு பார்க்கணும். இந்த அத்தாட்சிகளை இந்த வசனங்கள்லாம் பார்க்கும்போது நமக்கு மனம் கொஞ்சம் புரியும். மனசுல வந்து புரிதல் வந்து சிந்திக்கக்கூடியதா இருக்கும். ஏன்னா நம்ம இவ்வளவு நாள் இரவு வீணடிச்சுட்டே இருந்துட்டோம். இப்படி இரவு வீணடிச்சுட்டு நம்ம இன்னொரு ஏதோ ஒரு சடங்கா ஒரு இரவு தேடிட்டு இருக்கிறோம். ஒவ்வொரு இரவும் கண்ணியமானது. ஒவ்வொரு இரவுலையும் நம்ம இறைவனுடைய அத்தாட்சிகளை பார்க்கணும். சரியா? சரி. 73ல 1ல இருந்து 5 வரைக்கும். ஓகே. 73ல போர்வை போர்த்தி கொண்டிருப்பவரே, போர்வை போர்த்தி கொண்டிருப்பவர் இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நிலைத்திருப்பீராக. போர்வை போர்த்தின யாரு? தூங்கி கொண்டிருக்கோம்னு சொல்றாங்க. தூங்கிட்டு இருக்கீங்க, இழுத்து பொத்தி தூங்கிட்டு இருக்கோம் இல்லையா? எதுன்னு சொல்றான்? போர்வை போர்த்தி கொண்டிருப்போரே, சிறிது நேரம், இரவில் சிறிது நேரம் தவிர்த்து நிலைப்பீராக. எதை தவிர்த்து? தூக்கத்தை தவிர்த்து நிலைப்பீராக. அதில் பாதி அல்லது சிறிது குறைத்துக் கொள்வீராக, அல்லது அதை விட சற்று அதிகப்படுத்திக் கொள்வீராக. மேலும் குர்ஆனை தெளிவாகவும் நிதானமாகவும் சிந்திப்பீராக. நிச்சயமா நாம் விரைவில் மிக உறுதியான ஒரு உறுதி பிரமாணத்தை உம்மீது இறக்கி வைப்போம். இந்த பாக்கியத்தை சொல்லலாம். நிச்சயம் எப்ப இரவுல தியானிக்கும் போது, ஒவ்வொரு இரவும் தியானிக்கும் போது, ஏதோ இரவுல ஒரு இரவு இறைவனுக்கு தான் தெரியும். மறைவானது. அவரவர் உள்ளச்சத்தை கொண்டும், அவரவர் நன்றி செலுத்தத்தை கொண்டும், அவரவருக்கு தனித்தனியா இறைவன் வந்து பாக்கியத்தை கொடுத்தார். அப்ப என்ன சொன்னா, நிச்சயமா நாம் விரைவில், அதாவது சீக்கிரத்துல மிக உறுதியான ஒரு உறுதி பிரமாணத்தை உம்மீது இறக்கி வைப்போம். நிச்சயமா இரவு நேரங்களில் எழுவது ஒருங்கிணை வல்லது, மேலும் வாக்கையும் செவ்வாய்ப்படுத்த வல்லது. நிச்சயமா பகலில் உமக்கு நெடிய வேலை இருக்கின்றன. எனினும் இறைவனின் பண்புகளை தியானிப்பீராக. இன்னும் அவன் அளவிலே திரும்புவீராக. பகல நெடிய வேலை இருக்கு. அது இரவு நேரம் அமைதிக்கானது, உணர்வுக்கானது, உள்ளச்சத்துக்கானது, தியானத்துக்கானது, ஞானம் பெறக்கூடியது. அந்த இரவு நேரத்தை நம்ம தவற விட்டுட்டே இருக்கோம், வீணடிச்சுக்கிட்டே இருக்கோம், விரயம் பண்ணிட்டு இருக்கோம். அப்ப இரவை பத்தி இறைவன் இவ்வளவு தூரம் சொல்றான். ஏன்?